Good morning guys. Welcome to Chennai Ssc YouTube channel. இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறது historical background of the constitution ஓட continuation தான். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆக்ட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அல்லது மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து இதோட இன்னொரு பேர் தான். ஸோ ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மார்லேன்றவர் வந்து அந்த டைமில் நம்மளுக்கு இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, மின்டோன்றவங்க வந்து அப்போ நம்மளுக்கு இருந்த வைஸ்ராய். இவங்க ரெண்டு பேரோட பேரை தான் நம்மளுக்கு என்ன வச்சுருக்காங்க, இந்தியன் கவுன்சில் ஆக்டோடைய இன்னொரு நேமாக வச்சுருக்காங்க. இப்போது இதோடைய பேக்ரவுண்டை லைட்டாக போய் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கும். 1906 வந்து முஸ்லீம் லீக் ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் தி பெங்கால் வாஸ் சப்போர்ட்டட் பை முஸ்லீம் லீக் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1906 சம்திங் நோன் அஸ் ஷிம்லா டெப்யூட்டேஷன். அவங்க எல்லாரும் போய் லார்ட் மின்டோட போய் எங்களுக்கு வந்து தனியாக வந்து சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனோட விளைவாக வந்தது தான் இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909. இதில் முக்கியமான ப்ராவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனல் எலக்டரேட், அதுதான் வந்து ரிசர்வ்டு எலக்டரேட், செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தட் வாஸ் introduced for Muslims. So communal electorate or separate electorate for Muslims has been introduced in this act. எக்ஸாமினேஷன்ல எந்த ஆக்ட் மூலியமா கம்யூனல் எலக்டரேட் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909. நெக்ஸ்ட் வந்து முதல்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் பற்றி சொன்ன ஆக்டும் இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 தான். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 1892 கவுன்சில்ஸ் ஆக்டில் வந்து பட்ஜெட் பற்றின கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ஷன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனல் எலக்டரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியன் இருந்திருக்காங்க. இதில் தான் வாட்டியாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ஸில் வந்து வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து அப்பாயின்மெண்ட்ன்றது பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, எஸ்பி சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. ஸோ he was the person who has been the appointed as law member of Viceroy's Executive Council. ஸோ இதோட நம்மளோட இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஸோ இதோட பேக்ரவுண்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு ஜாலியன்வாலா பாக் மேசக்கர் நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து காந்திஜி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, ராவ்லத் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, ஹோம் ரூல் மூமெண்ட்ன்றது நடந்திருக்கும். இது எல்லாமே இதோட பேக்ரவுண்டில் நடந்தப்போ நம்மளுக்கு அப்பாயிண்ட் ஆன புதுசாக உள்ள ஆள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்டேகோ. அண்ட் ஹீ ஹேஸ் பீன் கிளைம்ட் அஸ் தி லிபரல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் மான்டேகோ கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் மான்டேகோன்றது வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, கிளெம்ஸ்ஃபோர்டுன்றவங்க வந்து அந்த டைமில் இருந்த வைஸ்ராய். சரியா. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா நம்மளுக்கு எதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஆப்வியஸ்லி தேர் ஆர் மெனி திங்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் டையார்கி. ஸோ டையார்கி அப்படின்னா டூவல் ரூல். ஓகேவா, ரெண்டு சப்ஜெக்டாக நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸையுமே வந்து ரெண்டு பவர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ரிசர்வ்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரிசர்வ்டு லிஸ்ட். இன்னொன்று வந்து டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்னு கூட படிப்பீங்க, ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிசர்வ்டு லிஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அது அந்த ப்ராவின்ஸ், அதாவது அந்த ஸ்டேட்டோடைய கவர்னர் ஜெனரல் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆனால் டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கான லா வந்து அந்த ப்ராவின்ஸ், அந்த ஸ்டேட்டோடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வரலாம். ஓகேவா, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டையார்கி ப்ராவின்சஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் லெவலில் கிடையாது, ஒன்லி இன் தி ஸ்டேட் லெவல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் எந்த ஆக்ட்னு கேட்டாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், டைரக்ட் எலெக்ஷன் எதுனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரெண்டு அவை கொண்ட சட்டசபைன்றது இந்த ஆக்ட் மூலியமாக தான் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் செப்பரேட் எலக்டரேட். இந்த கம்யூனல் எலக்டரேட்ன்றது முஸ்லிம்ஸ்க்கு மட்டும்தான் 1909 வழங்கப்பட்டது. ஆனால் அதே வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும், விமென்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு, சீக்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆக்ட் தான் இந்த 1919 ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஓகேவா.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷனல் டயார்கின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த ஆக்ட்னு கேட்டாங்கன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க. 1926 அமைச்சிருப்பாங்க. அகைன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து சட்டங்களில் வந்து பட்ஜெட் மேலே கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பட் ஓட் போடுறதுக்கான அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் இந்த ஆக்ட் மூலமா பட்ஜெட்டில் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்லி 25% ஆஃப் தி பட்ஜெட் கேன் பி voted. அதுக்கப்புறம் இந்த ஆக்டோடைய செயல்பாடுகளை கவனிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம். அண்ட் அந்த கமிஷனை தான் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் ஒரு ஆஃபீஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போ அம்பாசிடர்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஆஃபீஸ் வந்து 1919 வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிலோடைய ப்ரொவிஷன்ஸ் நிறையா இருக்குது, அதனால வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அகைன் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். வித் திஸ் we can end the session. Thank you so much guys.